ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்னாஸ் கிச்சன். இன்னைக்கு எனக்கும் ஒய்ஃப்க்கும் பெரிய சேலஞ்ச். நான் இன்னைக்கு சமைக்க போறேன். என் ஒய்ஃப் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறமோ இல்லையோ ஆனா சீன் கண்டிப்பா போடணும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த ஏப்ரனை மாட்டிப்போம். வாங்க கிச்சனுக்குள்ள போவோம். பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. ரூல் நம்பர் 1, சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே உங்க கையை சுத்தமா வச்சுக்கணும். கை கடிப்போம். என்ன cleanliness is next to godliness. புரிஞ்சதா? ஓகே, நான் இன்னைக்கு சமைக்க போறது சிக்கன் ஷீக் கபாப். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். நான் ஃப்ரெஷ்ஷா சிக்கன் வாங்கிட்டேன். அந்த சிக்கனை இப்போ கட் பண்ணுவோம். ஓகே, சிக்கனை நல்லா கட் பண்ணியாச்சு. இதை க்ளீனாக வாஷ் பண்ணிப்போம். எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என் ஒய்ஃபோட முக்கியமான ரூல் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறனோ அதுதான் இந்த சேலஞ்சில் ஒரு முக்கியமான ரூல். அதை ஃபாலோ பண்ண போகிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி. ஓகே, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ சிக்கன் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஸோ முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் இது எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்னென்ன மசாலா போட போகிறோன்னு பார்ப்போம். ஸோ உப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜீரகத்தூள், இது கரம் மசாலா பவுடர், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இந்த மிளகாத்தூளில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கலர்லாம் வரும். இது சொல்ல மாட்டாங்க யாரும் லேடிஸு, நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா பதில் பச்சை மிளகா போடலாம். ஆனால் என் வீட்டு சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால பச்சை மிளகா போடல. ஸோ நான் காஞ்ச மிளகா யூஸ் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த காஞ்ச மிளகால முக்கியமான விஷயம் இந்த காம்பு உடச்சிக்கணும். அப்படியே போட்டுற போறீங்க. ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி போடுங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்சைட் த மிக்சர். பிளக் இது முக்கியமாக ஐட்டம் போடணும். இது போட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, சிக்கன் நல்லா அது வாட்டர்லாம் ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்பவுமே கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா மசாலா போடுறது சாகி ஆகிடும். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுப்போம். Here we go. ஓகே, மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த வினிகரை போடுறோம். இந்த வினிகர் அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொண்டு வரதுக்காக நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். எஸ், டன், போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா
கடலை மாவு. இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு. ஸோ கொஞ்சம் அந்த பைண்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த கடலை மாவு போடணும். நம்மக்கிட்ட கொஞ்சம் 1.5 கிலோ சிக்கன் இருக்குது. இந்த 1.5 கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடலாம். ஓகே. ஸோ அப்புறம் வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கிறோம். இந்த கொத்தமல்லியும் போட போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூல் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரூல் நம்பர் 1 மறக்கவே கூடாது. கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து திங்ஸ்லாம் ஓரமாக செட் பண்ணிப்போம். இன்டர்வியூ என்ன பண்ணணும்னு பார்க்கணுன்னா வந்து ஒரு கறித்தூள் இல்லை கறி துண்டு அதை வந்து அடுப்பில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். இதுதான் முக்கியமான ஒரு டிப்பு. எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கறி துண்டையே வந்து ஹீட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ஷீக் கபாப் ஐட்டம்லாம் வந்து இந்த கிரில்ல செய்வாங்க. ஸோ அந்த கறியோட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ வீட்டில் நம்ம பண்ணுறதுனால வந்து அந்த ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக வந்து இந்த கறி துண்டை வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணம் இந்த மாதிரி வச்சுங்க. அதை வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த கறி துண்டை சேஃபாக எடுக்கணும். இதுதான் கஷ்டமான விஷயம் இந்த ப்ராசஸில். இது கம்மி பண்ணிவிட்டு இல்லை ஆஃபே பண்ணிடலாம். எஸ், இது மொல்லமாக எடுத்து இதுக்குள்ளே வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்டர் எடுத்து இதுக்குள்ளே வந்து அப்படியே போட்டுருவோம். ஓகே, இந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்களா, இந்த ஸ்மோக் வரும்போது இது என்ன பண்ணோம், இதை அப்படியே அரெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மோக் பார்த்தீங்களா, இதுதான் அங்கே முக்கியமான மேட்ரு. அந்த பட்டர்லாம் மெல்ட் ஆகிட்டு அதில் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த மிக்சரை வந்து கபாப் ஷேப்ஸில் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு ஆயில் இருக்குது. இந்த ஆயிலில் வந்து உங்கள் கையை கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதை ரவுண்ட் பண்ணும்போது பெருசாக ஒட்டாது. ஸோ ஒரு போர்ஷன் அதில் வந்து ஒரு போர்ஷன் நல்லா எடுத்துக்கோங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் டேக்கிங் இட். ஸோ இது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது பண்ணுறதுக்கு ஸ்டூவர்ஸ் கிடைக்கும். இந்த தந்தூரி பண்ணுறதுக்கு ஸ்டூவர்ஸ் மாதிரி இருக்கும். என்கிட்ட இப்போ ஸ்டூவர்ஸ் இல்லாதனால வந்து ஹேண்டியாக ஒரு கரண்டி இருக்குது. அந்த ஹேண்டி கரண்டியில் வந்து இந்த ஷேப் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண ஒன்றும் இல்லை, இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸோ கையில் கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் பூசிக்கிங்க. தென் கிராஜுவலாக அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி எப்படியாவது ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்படி உங்களுக்கு ஸ்டூவர்ஸ் இருந்தால் பெட்டராக வரும். நான் இதை கரண்டியில் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் அந்த மாதிரி ஷேப் வருது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் வில் கிராஜுவலி மேக் இட் அ குட் சிக்கன் ஷீக் கபாப் பண்ணிடலாம் இதில். ஸோ எஸ், here we go. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து is the shape of the chicken sheikh kebab. ஸோ இது எடுக்கிறது தான் பெரிய கஷ்டமான விஷயமாக நினைக்கிறேன். ஸோ இதை கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்தாச்சு வெளியே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ஸில் வந்து இந்த மாதிரி பெருசாக வராது, மெலிசாக இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் கரண்டியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் டூ இட்.
நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. இதோட இன்வென்ஷன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஸோ ஃபைனலாக அந்த ஷேப் கொண்டு வந்தாச்சு. எஸ், இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. குக் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஹீட் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இப்போது கேஸ் ஆன் பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம், பட்டர் ஃப்ளேவருக்காக வந்து பட்டரை போட்டுப்போம். அதோட சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கலாம். நான் போடுங்க, குக் பண்ணணும்ல அதனால். ஸோ இப்போ ஷீக்கை ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமாக எடுங்க, எடுத்து ஸ்லோவாக அப்படி அப்படி ரோல் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக குக் ஆகும். ப்ளஸ் டூ கொஞ்சம் மூலமாக ஓகே. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அழகாக நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. ஈஸியாக பார்க்குறதுக்கே மாதிரி கிளியாக இருக்குது கலரு. அதான் ஸோ ஃபைனலாக குக்கிங்லாம் முடிச்சாச்சு. வந்து இதை பார்ப்போம். எஸ் 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 அப்படியே க்ளோஸ். இப்போ என் வைஃப் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. ஃபைனலாக ஷீக் கபாப் பண்ணியாச்சு. இது டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு அவங்களே கேட்போம். ஸோ ஷீக் கபாப் வந்து செம்மையாக இருந்தது. நான் உண்மையாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பண்ணுவார். அண்ட் முக்கியமாக டேஸ்ட்டோடு எனக்கு முக்கியம் வந்து என் கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும். அது ஆக்சுவலாகவே ரொம்ப நீட்டாக இருந்தது. இல்லைன்னா வேறு மாதிரி போயிருக்கோம். ஆனால் ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஜெயின் ஷீக் கபாப் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுத்தமாக ஒன்று கூட மிச்சம் விடாமல் எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கூட வந்து இவர் தான் பண்ண போகிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ரூல் நம்பர் 3. கிச்சன் ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னா அடிக்கடி பண்ண வைப்பாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, அதோட முக்கியமான விஷயம், மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இம்னாஸ் கிச்சன் மறந்துடாதீங்க. பாய்.